கைஸ் இன்னைக்கு வீடியோவில் சர்வோ மோட்டர் கியர் மோட்டராக மாற்றி எப்படி ஒரு எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர் செய்து தான் பார்க்க போகிறோம். லாங் ஃபார்ம் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கைஸ் அதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்கிற சர்வோ மோட்டர் எடுத்துக்கிறேன். சர்வோ மோட்டரை இப்போ கியர் மோட்டராக மாற்றணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா அதோட பேக் சைடில் 2 ஸ்க்ரூ இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மோட்டரோட டாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே அதில் இந்த மாதிரி கியர்ஸ்லாம் இருக்கும். அதில் டாப்பில் இருக்கிற கியரை நான் தனியாக வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ நான் எடுத்த கியர் தான் ஸ்டாப்பர் கியர். இந்த கியர் தான் வந்து இந்த மோட்டரை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணாமல் 180 டிகிரி மட்டும் ரொட்டேட் பண்ணும். அதில் ஒரு சின்ன பிளாஸ்டிக் பீஸ் இருக்கும், அதை மட்டும் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ நம்ம அதை கட் பண்ணியாச்சு. இப்போ நான் அந்த கியரை பழைய மாதிரியே அந்த மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு டாப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ பாட்டம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட் போர்டில் 3 ஒயர்ஸ் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. அந்த 3 ஒயருமே டீசால்டர் பண்ணிட்டு 2 ஒயர் மட்டும் மோட்டர் டெர்மினல்ஸில் டேரெக்டாக வச்சு சால்டர் பண்ணிடுறேன். சால்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மோட்டர் பழையபடியாக க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுக்கு சர்வோ மோட்டர் கியர் மோட்டராக ரெடி ஆயிடுச்சு. 360 டிகிரி இது வந்து ரொட்டேட் ஆகும். அடுத்ததான் நம்ம ஸ்க்ரூ டிரைவருக்கு ஒரு கேசிங் வேணும். அதுக்காக இந்த பிவிசி பைப் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த பிவிசி பைப் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால அது உள்ள இந்த சர்வோ மோட்டர் போகாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிவிசி பைப்பை இந்த மாதிரி கேஸில் காமிச்சு ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ண அந்த பைப்பை கீழே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டைல்ஸ் எடுத்து அது மேலே லைட்டாக வச்சு ப்ரெஷர் பண்ணுறேன். ரொம்ப அழுத்தினா ஃப்ளாட் ஆகிடும். லைட்டாக வச்சு ப்ரெஷர் பண்ணுறேன். இது பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப்பில் நம்மளோட பிவிசி பைப் வந்து மாறிடும். இது நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு ஹேண்டியாகவும் இருக்கும். நம்மளோட சர்வோ மோட்டரும் இது உள்ள ஈஸியாக ஃபிட் ஆகும். அடுத்ததான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி 6 லெக் இருக்கிற ஒரு ஸ்லைட் சுவிட்ச் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக என்கிட்ட இருக்கிறது இந்த 6 லெக் இருக்கிற ஸ்லைட் சுவிட்ச் கிடையாது. இது வந்து ஒரு 3-வே சுவிட்ச். இதை வந்து நான் ஒரு டார்ச் லைட்லேருந்து எடுத்தேன். இதில் வந்து ஆஃப், லோ பீம், ஹை பீமுக்காக வச்சிருக்க சுவிட்ச் 3 மோடு இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது நார்மல் 6 லெக் இருக்கிற ஸ்லைட் சுவிட்ச் யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த சுவிட்சில் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்காக ரெட் அண்ட் பிளாக்ல 2 ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ சுவிட்ச் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அந்த சுவிட்சோட டாப்பில் ரெட் அண்ட் பிளாக் ஒயர் சால்டர் பண்ணிடுறேன். அந்த ஒயரை அப்படியே எடுத்து சுவிட்சோட லாஸ்ட் பின்ல மாத்தி வச்சு சால்டர் பண்ணணும். இப்போ ரெட் ஒயரை டாப்ல லெஃப்ட் சைடுல சால்டர் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ரெட் ஒயரோட இன்னொரு எண்டை ரைட் சைடோட பாட்டம்ல சால்டர் பண்ணணும். அதே மாதிரி பிளாக் ஒயர் எந்த சைடு சால்டர் பண்றீங்களோ அதோட ஆப்போசிட் சைடுல பாட்டம்ல சால்டர் பண்ணணும். சால்டர் பண்ணிட்டு அந்த 2 டெர்மினல்ல இருந்து 2 ஒயர் சால்டர் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அந்த பிவிசி பைப்ல நம்மளோட சுவிட்சை ஃபிக்ஸ் பண்றதுக்கு சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அந்த இடத்துல தான் நம்ம இந்த ஸ்லைட் சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம போட்ட ஹோல்ல அந்த ஸ்லைட் சுவிட்ச் கரெக்டாக ஃபிட் ஆகுது. அடுத்ததா இதில் இந்த மாதிரி ஒரு புஷ் பட்டனை கனெக்ட் பண்ணணும். அதுக்காக இந்த பிவிசி பைப்பில் 2 ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அது வழியாக தான் ஒயர் எடுத்து இந்த புஷ் பட்டனை கனெக்ட் பண்ண போகிறோம். ஹோல்ஸ் போட்டு எடுத்து இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடுறேன். அதில் ஒரு ஹோல்ஸில் சுவிட்சிலேருந்து வர பிளாக் ஒயரை வெளியே எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததாக சர்வோ மோட்டரை பிவிசி பைப்பில் இன்சர்ட் பண்ணிடுறேன். அடுத்ததாக சர்வோ மோட்டர்லேருந்து வர ஒயரை சுவிட்சுக்காக போட்ட ஹோல்ஸ்லேருந்து வெளியே எடுத்துக்கிறேன். அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ சர்வோ மோட்டரோட 2 டெர்மினலையும் சுவிட்சில் சென்டரில் இருக்கிற 2 லெக்கில் சால்டர் பண்ணிடுறேன். சால்டர் பண்ணிவிட்டு அந்த சுவிட்சை அதுக்காக போட்ட ஹோல்லே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அடுத்ததாக ஒரு பிளாக் ஒயரை அந்த புஷ் பட்டனில் ஒரு லெக்கில் சால்டர் பண்ணிவிட்டு அந்த ஒயரை இன்னொரு ஹோல்ஸ் வழியாக விட்டு வெளியே எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி சுவிட்சிலேருந்து வர ஒயரை அந்த புஷ் பட்டன் கூட சால்டர் பண்ணிடுறேன். இப்போ அந்த புஷ் பட்டனை க்ளூ யூஸ் பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அந்த புஷ் பட்டன் சுற்றி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதோட பவர் சப்ளைக்கு இந்த 3.7 வோல்ட் பேட்டரி தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பேட்டரியை நான் இந்த பழைய ஏர்பாட்ஸ்லேருந்து தான் எடுத்தேன். இந்த மாதிரி ஏர்பாட்ஸ் நம்மக்கிட்ட ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் வச்சு அடுத்ததாக ஒரு தரமான வீடியோ வருது. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த பேட்டரியை இந்த 2 ஒயர் கூட வச்சு சால்டர் பண்ணணும். நமக்கு தேவையான அளவு மட்டும் ஒயரை வச்சுட்டு மீதியை கட் பண்ணிடுறேன். இது கூட சால்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த சார்ஜிங் போர்டை நம்ம இது கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ அதனால் இதுலேருந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸை டேரெக்டாக அந்த சார்ஜிங் போர்டோட சால்டர் பண்ணிடுறேன். சார்ஜ் போட்டு இண்டிகேஷன் காமிக்குதான் சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஓகே, பேட்டரி நம்மளுக்கு சார்ஜ் ஆகுது. இப்போ இந்த பேட்டரியும் சார்ஜிங் போர்டையும் உள்ள கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோம் ஷீட்டை வச்சு தான் கவர் பண்ண போகிறேன். அந்த ஃபோம் ஷீட்டில் சார்ஜிங் போட்டு மட்டும் வெளியே தெரியுற மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டு அந்த ஃபோம் ஷீட்டை அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபோம் ஷீட்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இதுக்கு ஃபினிஷிங் கொடுத்துக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் 90% நம்ம ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மோட்டர் நம்ம நினச்ச மாதிரி சுற்றுதான் பார்ப்போம். இப்போ இந்த சுவிட்சை டவுனில் வைக்கிறேன், நம்மளுக்கு கிளாக் வைஸ் சுற்றுது. இப்போ இந்த சுவிட்சை டாப்பில் வைக்கிறேன், நம்மளுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுது. நம்மளுக்கு எல்லாம் இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மினி ஸ்க்ரூ டிரைவர் செட் எடுத்துக்கிறேன். அதில் இந்த மாதிரி ஸ்க்ரூ பீட்டு போடுற அந்த ஹெட்டு மட்டும் தனியாக கைட்டு எடுத்துடுறேன். அது மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ இந்த ஹெட்டு வந்து சர்வோ மோட்டரோட டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஹெட்டை சர்வோ மோட்டர் கூட வச்சு க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இதை பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதில் நமக்கு தேவையான ஸ்க்ரூ பீட்டை போட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி என்னோட பழைய க்ளூ கன்னோடைய ஸ்க்ரூவை கைட்டு பார்க்க போகிறேன்.
நம்மளுக்கு இது பக்காவாக ஒர்க் ஆகுது. ரொம்ப பெருசாக இல்லைனாலும் சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் கைட்டுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம வேலையை முடிச்சிடலாம். இந்த மாதிரி லாங் ஃபார்ம் வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டுட்டோரியல்ஸை அடுத்தடுத்து நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது டாடா பை. See you.